செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் ரோஜ்கர் மேளாவினால் எண்ணற்ற இளைஞர்கள் தொடர்ந்து பயனடைந்து வருவது குறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், நாகையில் மீனவர்கள் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப சோதனை நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு திருவிழாவின் மூலம் எண்ணற்ற இளைஞர்கள் தொடர்ந்து பயனடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். வரும் 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் குறைந்தபட்சம் 9 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு நாட்டின் வேலைவாய்ப்புகளை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் முத்ரா யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட்டு வரும் அதே நேரம் இந்திய இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக ரோஜ்கர் மேளா எனும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு அதன் மூலம் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மதுரை ரயில்வே கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு விழாவில் இந்திய ரயில்வே துறை, மத்திய நிதித்துறை, தபால் துறை, விமான போக்குவரத்து துறை ஆகியவற்றில் பணியாற்றுவதற்கு 88 பயனாளிகளுக்கான பணி நியமன ஆணைகளை மத்திய கனரக தொழில்கள் மற்றும் உருக்குத்துறை இணை அமைச்சர் திரு சீனிவாச வர்மா பூபதி ராஜு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் ரோஜ்கார் மேளா தொடர்ந்து நடத்தி வருவதன் மூலம் இன்று எண்ணற்ற இளைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர் என்றும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த மத்திய அரசுக்கு தங்கள் நன்றி என்றும் மதுரையில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளாவில் பயனடைந்த பயனாளர்கள் தெரிவித்தனர். தெற்கு ரயில்வே அதிவேக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை நிறைவேற்றியிருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26ஆம் நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. அதில் குறிப்பாக சென்னை வழித்தடங்களில் நீண்ட நாட்களாக இருந்த பல நிரந்தர வேக கட்டுப்பாடுகள் இப்பொழுது தளர்த்தப்பட்டுள்ளன. ரயில் தண்டவாளங்களை புதுப்பித்தல், வளைவுகளை சீரமைத்தல், ரயில் பயண தரத்தை தொடர்ந்து கண்காணிப்பது உள்ளிட்ட பல நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக இந்த வேக தளர்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. ரயில்களின் வேகத்தை அதிகரித்து பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வேகமான பயண அனுபவத்தை தரும் தெற்கு ரயில்வேயின் இந்த உள்கட்டமைப்பு சாதனை சென்னை கோட்டத்தின் மிக முக்கிய மைல்கல்லாகும். பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டு இருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். நான் காட்பாடிலேருந்து டெய்லி சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் வண்டி ட்ரெயின் போகிறதுக்கு வரதுக்கு. இப்போ 1.5 ஹவர் இல்லை 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா ட்ராக்ல மெயினாக போகிறது, ஸ்லோவெல்லாம் போகிறது கிடையாது. நல்லா மெயினாக ஃபாஸ்ட்டாக போகுது, ஃபாஸ்ட்டாக வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கெல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிஹாண்டுக்கே வந்தேன். நான் பெங்களூர் போகிறேங்களே, தமிழ்நாடு தான் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துருக்கு. நெக்ஸ்ட் டைம் இது ட்ரெயின் நான் வந்துட்டு பட் ரன்னிங் இருக்கும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் தேங்க்ஸ். நாகையில் மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம்
கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது, அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தரை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வரும் காலங்களில் இந்தியாவின் 10 முக்கிய செமிகண்டக்டர் ஆலைகள் உலகில் தங்கள் கொடியை உயர்த்தி பிடிக்கும். இதற்கு ஏராளமான இந்திய இளைஞர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்குவார்கள் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ராகுல்காந்தியின் அறிக்கை காங்கிரஸ், அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் இந்தியாவை சீர்குலைக்க கனவு காணும் ஒரு ஆயுத கும்பல் ஆகியவை இணைந்து நாட்டிற்கு எதிராக தீட்டும் ஒரு பெரும் சதியை சுட்டிக்காட்டுகிறது. இது ஒரு சாதாரண அறிக்கை அல்ல, மாறாக தேசத்தில் அராஜகத்தை பரப்புவதற்கான ஒரு தீவிர சதித்திட்டமாகும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அசாம் மாநிலங்களவை உறுப்பினர் திரு தெரோஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் ஆண்டில் அன்னை காமாக்யா தங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அருளட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2 நாட்கள் முன்பு கோவை மாவட்டம் சூலூரில் சமூக விரோதிகள் இருவரால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்துள்ள கொளத்தூரில் அவரது இல்லத்திற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் சென்று குழந்தையை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொண்டதாகவும், இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு அதிகபட்ச தண்டனை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியோடு இருக்கும் என்று குழந்தையின் பெற்றோரிடம் தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் ஒரு சிறப்பு யோகா அமர்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது கலாச்சார பாரம்பரியத்தின் அமைதியான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சூழலில் ஆரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் நல்வாழ்வை வாழ்ந்திட நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ஜாதவ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.